ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் 10th யூனிட்லேருந்து பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண போகிறோம். சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் ரொம்ப சின்ன யூனிட் தான் இது. இதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாங்க என்னென்ன கொஷின்ஸ் இப்போ கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். பயிற்சி 10.2லேருந்து ரெண்டாவது கேள்வி ஜூன் 23 28வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஒரு கோள வடிவ மழைத்துளி. இந்த கேள்வி பார்த்துக்கங்க, 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அந்தான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு 10.5ல் மார்ச் 20ல் 28வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஒரு பரவளையத்தோட சமன்பாடு கொடுத்துட்டு அதை வகைப்படுத்தணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் தென் இதே போல் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு 10.3. இந்த கேள்வியை 2 மார்க்கில் கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஆஃப் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க நீங்கள். அதே போல் கொஷினு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயிற்சி 10.3ல் இந்த 7, 8 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த 7, 8 கேட்பாங்க. ஏன்னா ஒரு சமன்பாடு கொடுத்துட்டா ஒரு தடவை 2 தடவை வகைப்படுத்தணும், அவ்வளோதான். இதனுடைய மாடல் கொஷின் பார்த்தீங்கன்னா மார்ச் 22ல் 2 மார்க்கில் இந்த கேள்வி கேட்கல, இதே போல இருக்கக்கூடிய ஒரு கொஷின், அதாவது கிரியேட்டிவ் சம் கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறுவுக அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ஸோ அதனால் இந்த பகுதி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இந்த 3 கொஷின் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 10.3 அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 10.4. 10.4 பொறுத்த வரைக்கும் அதே போல் தான். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வகைக்கெழு சமன்பாட்டை தீர்க்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டாங்க, இதை ரிப்பீட்டடாக பண்ணணும். முன்னாடி சொன்ன பாருங்கள், அதே போல் கேள்வி தான் இது. மார்ச் 22 2 மார்க் 26வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 8th கொஸ்டின், இது 3த்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ரொம்ப முக்கியமான பகுதி இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 10.5 தான். அதை சார்ந்து இருக்கக்கூடிய கணக்கு பாருங்கள். இந்த 10.11 எடுத்துக்காட்டு. இந்த கேள்வி பாருங்கள், மார்ச் 22ல் 47 ஏவாக கேட்டிருக்காங்க. ஜூன் 23ல் 43ல் பியாக கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே கேள்வி 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். 3 வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இவ்வளோ தான் ஆன்சரே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனா போதும். ஸோ இது கேட்டுட்டாங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து திங்க் பண்ணணும். இதுக்கு அடுத்தது எதாவது கேள்வி இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. ஸோ எடுத்துக்காட்டு 10.12. இது இன்ன வரைக்கும் கேட்கல. அப்போ இதை மார்ச் 24 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் கேட்டதால் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். 10.5 தான் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். காரணம் என்ன நீங்களே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மார்ச் 20ல் 46ல் பியாக கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அந்த 4வது கேள்வி பாருங்கள். 4வது கேள்வி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆனது செப்டம்பர் 21ல் 27வது கேள்வியாகும், மார்ச் 22ல் 27வது கேள்வியாகும். அது கொஷின் ஒன்று, இயர் வேறு. அப்போ இந்த கொஷினை பார்த்துக்கணும். அப்போ இது கேட்டுட்டாங்கன்னா இதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷினு இதை நீங்கள் பார்க்கணும். இது கேட்கலாம். என்ன காரணம்னா இங்கே பாருங்கள், 4வது சப்டிவிஷன் வந்து செப்டம்பர் 20ல் 46ல் ஏவாக கேட்டிருக்காங்க. அதாவது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது 3 மார்க் கொஸ்டின் தான், ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு இன்னொரு ரீசன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அதே இதில் 4th கொஸ்டினில் 5th சப்டிவிஷனு செப்டம்பர் 21ல் 44ல் ஏவாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு. அப்படியே 8th சப்டிவிஷன் பாருங்கள், மார்ச் 23ல் 36வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ரியலாகவே பார்க்குறீங்க, நான் எதுவும் பண்ணலை. அப்படியே பாருங்கள், இந்த பயிற்சி 10.5ல் மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இதுலேருந்தே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 10.5 தான் இம்பார்ட்டன்ட். அப்போ இது நீங்கள் முழுக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ நீங்கள் நிச்சயமாக வாங்கிடலாம் அப்படின்னு இதுலேருந்தே நமக்கு தெரியுது. அடுத்து பயிற்சி 10.7. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகையீட்டு காரணியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இ பவர் இன்டகிரேஷன் பிடிஎக்ஸ் அதை பயன்படுத்தி போடுறது. இது வந்து பயிற்சி 10.7 இருக்குது. இது 9வது கேள்வி, மார்ச் 23ல் 41ல் பியாக கேட்டிருக்காங்க. அதாவது 5 மார்க்கில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். ஸோ மேபி என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10வது கொஷின் கேட்கலாம், இந்த 12வது கொஷின் கேட்கலாம், இந்த 15வது கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தானு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் 10.25 இதெல்லாம் 5 மார்க் கொஷினு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த 10.24 3 மார்க் கொஷினு, இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது 10.22 ஒன்று, இது ஒரு 3 மார்க் கொஷினு. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 10வது யூனிட்லேயே முக்கியமான பகுதி இது தான். என்ன காரணம்னா இது நடைமுறை கணக்குகள், அதாவது வாழ்க்கையோட தொடர்புடையது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். முதலில்
வரிசை சாதாரண வகைகள் சமன்பாட்டின் பயன்பாடுகள். இந்த பயன்பாடுகள்ன்ற வார்த்தை தான் முக்கியம். இதெல்லாம் பயன்படக்கூடியது வாழ்க்கையோடன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா வாழ்க்கைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 4 பகுதி இருக்குது மொத்தம். பொருளின் இருப்பின் பெருக்கம், இதில் 4 கேள்வி இருக்குது. அடுத்து கதிரியக்க சிதைவு, இதில் ஒரு 4 கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்டனின் குளிர்ச்சி அல்லது வெப்ப வடிவம் விதி, இதில் ஒரு 4 கேள்வி இருக்குது. கடைசியாக கலவை கணக்குகள், இதில் 2 கேள்வி தான் இருக்குது. ஸோ மொத்தம் 14 கேள்வி வரும். இந்த 14 கேள்வியிலேருந்து ஒரு கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கேள்வி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மார்ச் 2020 47 ஏ கேட்டிருக்காங்க இந்த கொஷினு. புலன் விசாரணையில் ஒரு துப்பறிவாளர் கொலைக்கான புலன் விசாரணையில், இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க மார்ச் 20. அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்துக்காட்டு எதுவுமே கேட்கல. 27, 10.28, 10.30 3 கொஷின் பாக்கி இருக்குது. எப்போ வேணாலும் கேட்கலாம். இன்ன வரைக்கும் கேட்கல. இப்போ என்னென்ன மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயிற்சி 10.8ல் 5வது கேள்வி கேட்டிருக்காங்க. வருடத்திற்கு 5% தொடர் கூட்டு விதத்தில் 10,000 ரூபா ஒருத்தர் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 18 மாதங்க அப்புறம்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 46ல் பிஆ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 20ல் 45ல் பிஆ கேட்டிருக்காங்க. ஒரு பாத்திரத்தில் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த பகுதியிலேருந்து 5வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 9வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன இருக்குது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை கணக்கில் பார்த்தீங்கன்னா 7வது கேள்வி இருக்குது, 8வது கேள்வி இருக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ரெண்டுமே பெரிய கொஸ்டின், ரொம்ப நேரம் ஆகும் போடுறதுக்கு. ஒரு 2 பக்கத்துக்கு மேலே வரும் விடை. ஸோ இந்த கேள்வி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த 7, 8 தான் கேட்பாங்க. அதனால் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த பகுதியிலேருந்து எடுத்துருவாங்க. 1, 2, 3 இந்த பகுதியிலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த பகுதியிலேருந்து ஒரு 5 மார்க் நிச்சயமாக வாங்கிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டு 10.9க்கு வந்துட்டோம். 1 மார்க்கு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 25 1 மார்க் இருக்குது. இந்த 25 1 மார்க்லேருந்து ஒரு கொஷின் தான் வரும். இந்த 8வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, எப்போயாவது ஒரு 3 மார்க் கேட்கலாம். ஒரு 5 மார்க் நிச்சயமாக வரும். ஆக மொத்தத்தில் ஒரு 8 மார்க்கோ அல்லது 11 மார்க்கோ நிச்சயமாக வாங்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இந்த 10வது யூனிட்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட், ஈஸியான யூனிட்டும் கூட. ஈஸியாக மார்க் வாங்கலாம் மாணவர்கள். ஸோ நல்ல மதிப்பெண் எடுத்து மாணவர்கள் தேர்ச்சி பெற எனது வாழ்த்துக்கள்.